வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல். இன்றைக்கி வந்து ப்ராட் பீன் வச்சு ஒரு சப்ஜி மாதிரி செஞ்சுருக்கேன். சப்பாத்தி, ரொட்டி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ப்ராட் பீனை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். 2 பக்கம் நார் இருக்கும். நாரை இந்தமாதிரி நீங்கள் கத்தியை வச்சு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், இதே மாதிரியே சின்ன சின்னதாக நம்ம கையால் அப்படியே உடச்சிக்கலாம். இங்கே பாருங்களேன், இதோட விதை நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். இப்போ தான் சீசன், இந்த சீசனில் கிடைக்கும். வாங்கி இதுமாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் நிறையா விட்டமின்ஸ், அயன் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூனு நல்லா கழுவி வச்சுருக்க இந்த பீனை எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம். இதுமாதிரி வதக்கிட்டு செய்யும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இதுமாதிரி வதக்கிறது. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றிட்டேன். இப்போ அதே வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் வீட்டில் அரைப்போம்ல சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கெலாம், அந்த மிளகாய் தூள் தான் இது. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து 2 உருளைக்கிழங்க நான் வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் சேர்க்குறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பீன் மட்டும், ப்ராட் பீன் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி, 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போது நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு இந்த ப்ராட் பீன் எடுத்திருக்கேன், அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க பீனை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்ருங்க. அந்த மசாலாவில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. இதுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சிம்மில் தான் வச்சு நான் வேக வச்சேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ராகி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். தயிர் கூட இந்த ப்ராட் பீன் சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அந்த காய்கறியை யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.